கோவை ஆலந்துறை அருகே உள்ள காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 31வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மிசோரம் மாநிலத்தின் முதல்வர் லார்ட் ஹேமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். கோவை ஆலந்துறை அருகே காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. இப்பல்கலைக்கழக வளாகத்தில் காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 31வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரின்ஸ் அருள்ராஜ் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து மிசோரம் மாநிலத்தின் முதல்வர் லார்டு ஹேமாவின் தலைமைத்துவம் சேவையை பாராட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனை காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரன் வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் மிசோரம் மாநில முதல்வர் லார்டு ஹேமா மற்றும் டாக்டர் பால் தினகரன் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். இதில் மொத்தமாக 1968 மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர். முன்னதாக விழா பேருரையாற்றிய டாக்டர் பால் தினகரன் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது: இலக்கு இல்லாத அன்பு செல்லும் பாதையை ஒருபோதும் தீர்மானிக்காது. இலக்கு என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலம் இந்த உலகில் இனி நீங்கள் பெறப்போவது. நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து இந்த சமூக மாற்றத்திற்கு தேவையான பல்வேறு அடித்தளங்களை உருவாக்க வேண்டும். அவ்வாறான அடித்தளங்கள் இங்கு இன்னும் தேவைப்படுகின்றது. எல்லா துறைகளிலும் சிறந்த துறைகளாக மாற்றவும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக அத்துறை மேம்பாட்டினை மேற்கொள்ளவும் இப்பட்டங்கள் உங்களுக்கு வழித்துணையாக அமையும். காலத்திற்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகள் உங்களிடம் உள்ளது. அவை மட்டுமே நமது நாட்டின் வளர்ச்சிக்கு விதையாக அமையும் என கூறியதுடன் பட்டங்களை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.